ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்கு நாட்டு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டர் பீன்ஸ் வச்சு ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். இது ஒரு குருமா மாதிரி தான் இருக்கும். சப்பாத்திக்கு புலாவுக்கும் மேட்ச் ஆகும். நான் பட்டாணி புலாவ் மாதிரி செஞ்சுருந்தேன், பட்டாணி சாதம். ஸோ அதுக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். காலையில் சப்பாத்தி செஞ்சால் சப்பாத்திக்கும் இதை வச்சுக்கலாம், இதுக்கும் வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில், அதில் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் தண்ணியாட்ட அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரில் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பட்டாணி பட்டர் பீன்ஸ் கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதே ஜாரில் தக்காளி போட்டுக்கலாம், 2 கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், எல்லாமே பச்சையாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம எப்படியும் வதக்க தான் போகிறோம். ஸோ ஒரு தக்காளி, தேவையான அளவு தேங்காய், ஒரு அரை கப் அளவு தேங்காய் போட்டாலும் சரி, இல்லைன்னா 1/4 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் அரைச்சிக்கோங்க. இந்த சைடு வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட், தக்காளி தேங்காய் எல்லாம் அரைச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகணும். ஏன்னா நம்ம தக்காளி தேங்காய் பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ பச்சை வாசம் போகணும். அது வரைக்கும் அப்படியே ஓப்பன் பண்ணி லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போயிருக்கும். போனதுக்கப்புறம் நம்ம பட்டர் பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது பூரிக்கு ரொம்ப டேஸ்டியாக. என் ஃப்ரெண்டு நான் காலேஜ் படிக்கும்போது இந்த குழம்பு கொண்டு வருவாள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவள் இதிலே பொட்டேட்டோ போட்டு கொண்டு வருவாள். பூரிக்கு தான் மெயினாக கொண்டு வருவாள். அவள் கொண்டு வரும்போதெல்லாம் எனக்கு இதை ஷேர் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பொட்டேட்டோ எதுவும் ஆட் பண்ணல. நான் இப்படி தான் செஞ்சேன். இப்போ தண்ணி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் கெட்டியாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட்டு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருங்க. பச்சை வாசல்லாம் போயிடும். இப்போ 2 கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நீ அந்த சைடு புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த சைடு பட்டாணி புலாவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ புலாவுக்கும் இதை வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். லஞ்சுக்கும் ரெடி, சப்பாத்திக்கும் ரெடி. ரொம்ப வாசனையாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணோன்னே வீட்டுலேயே ஒரே வாசனையாக இருந்தது. பாப்பா சப்பாத்தி வேறு குட்டி குட்டியாக செஞ்சு போட்டா. பாருங்கள், அனுப்பியிருக்கேன். இப்போது இதுதான் நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.